ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதே ஃபிங்கர் ஃபுட்டாகவும் பேபிஸ்க்கு எப்படி கொடுக்கலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பேபிஸ்க்கு எப்பயுமே சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கும் போது இந்த மாதிரி சின்ன கிழங்கா பிஞ்சு கிழங்கா எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் கிழங்கா இருந்தால் அதில் பெரிய சைஸாக இருந்தால் அந்த நார் மாதிரி இருக்கும். அந்த பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸ் கிழங்கா எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. 10 மாதத்துக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ப்யூரேவாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு எந்த விதமான சோக்கிங்கும் இல்லாத மாதிரி. இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா பேபிஸ் நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10-11 மாதத்தில் இருக்க பேபிஸ்க்கெலாம் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அதோட டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானது மெயினாக பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா கேரோட்டின்லாம் இருக்கனால அவங்களோட கண் வளர்ச்சிக்கெலாம் நல்ல ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் பேபிஸோட ஃபுட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.